இங்கே உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். கிழங்கு எடுத்துன்னு இருக்கிறோம். 1/4 கிலோ அளவு நம்ம இதை கட் பண்ணி வேக வச்சுக்கலாம். கட் பண்ணி போட்டோம்னா அதிலே கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். தேவையான தண்ணி. உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துட்டோம். இது சூடாறினதும் நம்ம தோல் எடுத்துடலாம். அது சூடாறாங்காட்டியும் நம்ம உருளைக்கிழங்கு தாளிச்சிடலாம். கடுகு போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, உப்பு. இது கொஞ்ச நேரம் கொதி வரட்டும். அந்த மிளகாய் பொடி வாசனைலாம் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போயிடும். நம்ம அதுக்குள்ளே உருளைக்கிழங்கு ஆறிட்டு இருக்கோம். நம்ம அதை உரித்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இதில் லைட்டாக பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் எதுக்கு சேர்க்கணும்னா குழந்தைங்களுக்கு எல்லாம் கொடுப்போம். அது நல்லா ஜீரண சக்தி வரும். அதுக்கு தான் அந்த பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கிறது. நம்ம சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து சேரும். கொத்தமல்லி தழையை தூவிட்டு நம்ம இறக்கிடலாம். நம்ம இப்போ ஆஃப் பண்ணிட்டோம்னா இந்த தண்ணி வந்து சுண்டிடும். ஏன்னா இது நம்ம சட்டியில் செய்கிற வச்சு கொஞ்ச நேரம் கொச்சின்னு இருக்கும். அதனால் இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம இதை உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு கீரை சாம்பார்.
ஊற்றிக்கணும். உருளைக்கிழங்கு பொரியல் வச்சு சாப்பிட்டுக்கலாம். பிடிச்சின்னு சாப்பிட்லாங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்ங்க.